வாழ்க்கையில ஆசைப்படலாம், பெரியாரா வரணும்னு எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அந்த தகுதியை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும். சொல்கிறோமா? நான் உள்ள வரும்போதே பார்த்தேன், நிறைய பிளஸ் 2 பிள்ளைங்க. பிளஸ் 2 தானே? காலேஜா? காலேஜ். நிறைய பிள்ளைகள் கையில யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்களா? அதனால பிளஸ் 2 நினைச்சு. காலேஜ் தானா? சரி இருக்கு. அது உங்களுக்கு கிரெடிட் பா. இன்னும் நீ ஸ்கூல் பிள்ளையா தெரியறங்கிறது உனக்கு கிரெடிட் தானே. கையில வந்து இந்த மாதிரி இந்த நான் ஆசையா சொல்ற ஒரு வார்த்தை, இந்த கொடிக்கட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருந்தீங்க. ஒரு பொண்ணு வந்து அவ்வளவு ஸ்டைலா பிடிச்சிருக்கா சார். அத அவளை பார்த்தேன், பயங்கர ஸ்டைலா பிடிச்சிருக்கா. போன அவ கிட்ட கொஞ்சம் கவனம் போச்சு எனக்கு. அவ கையில போன் பிடிச்சிட்டு இருக்கும் போதே போன கையில வந்து என் கவனம் போச்சு. ஆனா அந்த பெண்ணை பார்த்து என் மனம் என்ன நினைத்தது தெரியுமா? இந்த போனும் கொஞ்சம் நல்ல போன் தான், ஆப்பிள் போன் 13 Pro. ஆனா அது தெரியாம நான் மறைச்சு வச்சிருக்கேன். பார்த்தா தெரியாது, பிரிச்சு பார்த்தா தான் தெரியும். நான் ஒன்று சொல்லுகிறேன், விலை உயர்ந்த ஒரு போனை கையில் வைத்துக் கொண்டு மற்றவர்களுடைய கவனத்தை பெறுவதை விட சிறந்த ஒன்றை நான் சொல்லிக் கொடுத்து விட்டு போகிறேன். ஒரு டால்ஸ்டாயினுடைய புத்தகத்தையோ, ஒரு செகாவனுடைய புத்தகத்தையோ, ஒரு திருக்குறளையோ, ஒரு கம்ப ராமாயணத்தையோ, அல்லது உன் துறையில் நீ எதில் ஆர்வம் கொண்டிருக்கிறாயோ அந்த ஆய்வு நூல்களையோ கையில் வைத்துக் கொண்டு நீ நடக்கின்ற பொழுது மற்றவர்கள் உன் மீது திருப்புகின்ற கவனம் உன் கையில் செல்போனை வைத்துக் கொண்டு செல்வதை விட உயர்ந்தது என்பதனை நீ நினைவு. நீ எப்படி அதை கொண்டு செலுத்த வேண்டும்? இதுதான் வாய்ப்பு, இதுதான் வாழ்க்கை. இந்த வாய்ப்பையும் வாழ்க்கையும் என்றைக்கு நீ தவற விடுவாயோ, காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. நேற்று மதுரையிலிருந்து ட்ரெயின் ஏறினேன். ட்ரெயின் வந்து நின்னது மதுரை ஸ்டேஷன்ல. நாகர்கோவில் டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ல நான் ஏறுறேன். 11:55 வந்து நிக்குது ரயில். நான் போய் ஏறும்பொழுது என் மனதிலே ஒரு சிந்தனை, அந்த சிந்தனை எப்படி நான் கடத்துறேன்? வாழ்க்கை என்பது இப்படி வாய்ப்பாகத்தான் வந்து நிற்கும். வந்து நின்ற அந்த ட்ரெயின் என்ன தர்மபுரிக்கு கூட்டிட்டு வரதுக்காக வந்த ட்ரெயின். ஆனா அது என்ன கூப்பிடல, வானு கூப்பிடல, வந்து நின்னது. போய் ஏற வேண்டிய வேலை என்னுடையது. வாழ்க்கை அப்படித்தான் வாய்ப்பாக வந்து நிற்கிறது. போய் தொற்றிக்கொள்ள வேண்டியது கடமையாக இருக்கிறது. நாம் எங்கே தோற்கிறோம் என்றால் தவறான ரயிலில், தவறான பெட்டியில், நமக்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்படாத இடத்துல போய் சிக்கிக்கிறோம். யார் ஒருவர் கவனமாக இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். கவனத்தை சிதறடிக்கிறவர்கள் வாழ்க்கையில் தோற்கிறார்கள். இன்றைக்கு மிக முக்கியமான, எல்லாரும் கேட்டீங்க இல்லையா, ஏன் அப்பா வரல, ஏன் அப்பா வரல, ஏன் அம்மா வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு அன்னையே இருக்கிறோம். அம்மாக்கள் தான் வந்திருக்கிறீங்க. நானும் ஒரு தாய் தான். அம்மாக்களுக்கு என்னுடைய ட்ரிபியூட். என்னுடைய தாய்க்கு வயது 75 ஆகிறது. இதுவரைக்கும் என்னுடைய தாய் கீழே உட்கார்ந்து இருந்தால் நான் மேலே உட்கார்வதில்லை. என்னுடைய தாய்க்கு எதிராக நான் என் கால்களை நீட்டுவதில்லை. எவ்வளவுதான் என்னை இம்சை செய்தாலும், இந்த வயதிலே என்னை கோபப்படுத்தி பேசினாலும் அவர்களுக்கு எதிராக என் குரலை உயர்த்துவதில்லை. எந்த ஒரு சொல்லையும் அவர்கள் மனம் புண்படும்படி நான் பேசுவதில்லை. இது நான் வளர்வதற்கான என்னுடைய பிரம்ம ரகசியம். என் பிரம்ம ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். தாயாரை யார் ஒருவர் மிகச் சிறப்பாக மரியாதை செய்து கொள்வோமோ அவர்கள் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த இடத்தை பெறுகிறார்கள். கெட்டுப்போன மனைவி உண்டு, தட்டுக்கெட்ட தங்கை உண்டு, கெட்டு போன தாய் இல்லை. திட்டி திட்டி பேசினாலும் வட்டிலே சோறு வைப்பா, ஒட்டி போன உடம்புனாலும் உசுர வச்சு பாசம் வைப்பா. சின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவன் நொந்ததில்ல, கண்ட துணி கட்டினாலும் கண்கசங்க பார்த்ததில்லை. இதுதான் அம்மா. அருணாச்சல பிரதேசத்துல ஒரு கேஸ் வந்திருந்தது சார். குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மனதில் இந்த தாய் பேசக்கூடிய சொல் எந்த அளவிற்கு தைக்கிறது என்று எனக்கு தெரியாது. தைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்துக் கொள்கின்றவர்கள் பாக்கியசன். அருணாச்சல பிரதேசத்துல ஒரு கேஸ். ஒருத்தன் கத்தி எடுத்து ஒருத்தனை குத்த வந்திருக்கான். அவன் தப்பிச்சுட்டான். பஞ்சாயத்து கூடிடுச்சு. கத்தி எடுத்து குத்த வந்தான். குத்த போனவன் சரி, குத்துப்பட இருந்தவன் தப்பு அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருச்சு பஞ்சாயத்து. அப்படி என்ன அந்த கேஸ் அப்படின்னா, இந்த குத்துப்பட போனவன் இருக்கிறான்ல, அவன் கத்தி எடுத்து குத்த வந்தவனை பார்த்து ரொம்ப உயர்ந்த ஒரு கெட்ட சொல்லை சொல்லி இருக்கிறான். ரொம்ப அதிகமான ஒரு ரொம்ப வசை. அந்த கோபத்துல தான் அவன் போய் குத்திட்டான். அவன் தப்பிச்சிட்டான். அப்படி என்ன ஒரு கெட்ட வார்த்தை? கையில போய் கத்தி எடுத்து குத்துற மாதிரி என்ன அது கெட்ட வார்த்தை? நமக்கு நிறைய கெட்ட வார்த்தை தெரியும்ல. அந்த மாதிரி ஏதாவது கெட்ட வார்த்தையை சொன்னானா அதனாலதான் எடுத்து குத்துனா நான் பார்த்தா அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு கேஸ். அந்த கேஸ் ஃபைல் இருக்கிறது. அந்த ஃபைலில் கத்தியால் கொண்டு குத்த போனவன் ஏன் அவ்வளவு
கோபமாக போனான் என்றால் முன்னால் இருக்கின்றவன் சொன்ன கெட்ட வார்த்தை, அவன் சொன்ன கெட்ட வார்த்தை, போடா போ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ அம்மா கிட்ட போய் சொல்றவன் தானடா. இந்த ஒரு சொல்லுக்காகத்தான் அவர்கள் உயிர் வாங்குவதற்கு அலைகிறார்கள் என்றால் நான் யோசித்து பார்க்கிறேன், எத்தனை போய் சொல்லி இருக்கிறோம், எத்தனை போய். இந்த செல்போனையா கீழே விழுந்து கிடக்கிற ஒருத்தி காலேஜ்ல, வெளியில ரோட்ல ஆக்சிடென்ட், போய் ரெஸ்கியூ பண்ணிட்டோம், Z-Y மாதிரி கிடக்குறா. போய் நான் வந்து 108க்கு போன் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லணுமே, நான் அந்த பிள்ளை கிட்ட போன் கேட்கிறேன், அந்த நிலையில கொடுக்க மாட்டேங்குது. தேடி எடுத்தேன், நான் பாஸ்வேர்டுன்னு ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன். இந்த பில்லி சூனியம் எல்லாம் வைக்கிறவங்க இந்த சக்கரம் போடுவாங்க தெரியுமா, அந்த ரேஞ்சில போட்டு ஒரு W போட்டு அதுக்கப்புறமா ஒரு X போட்டு அதுக்குள்ள ஒரு Z போட்டு எங்கேயோ ஒரு புள்ளி வச்சா பாருங்க, அப்பதான் திறந்துச்சு. அவ்வளவு திருட்டுதான். இத்தகைய சூழ்நிலையில் நாம் இந்த கேட்ஜெட்டை பயன்படுத்தினால் வாழ்க்கை பல நேரங்களில் நமக்கு வரக்கூடிய வெற்றியை உனக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருக்கும். குழந்தைகளே, உங்கள் கையில் இருக்கக்கூடிய எந்த கேட்ஜெட்டாக இருந்தாலும் நீங்க ப்ரோஆக்டிவாக இருந்தால் அது உங்களை ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் ரியாக்டிவாக இருந்தால் அது உங்களை ஜெயித்து விட்டு போய்கொண்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் ப்ரோஆக்டிவாக இருங்கள். சில வயது இருக்கிறது, அந்த வயதிற்குள் தான் படிக்க முடியும். அந்த வயதை படிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்துங்கள். நான் இந்த காலேஜில் முன்னேறதுக்கான ஒரு ரகசியத்தை சொல்றேன். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கனவுகள் இருக்கலாம். நீங்கள் மூகாம்பிகை கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கனவு நனவாகிறதுக்கான முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? இந்த காலேஜுக்கு ஒரு கரிக்குலம் இருக்கு. இந்த காலேஜ் என்ன கரிக்குலம் சொல்கிறதோ அந்த கரிக்குலம் பின்னாலேயே நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க எந்த சாதனைக்காக நீங்க ட்ரை பண்றீங்களோ அந்த கதவின் பக்கம் உங்களை அது கொண்டு போய் நிறுத்தும். எங்க ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை தடைபடும். ஆக்சுவலா நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற ரெண்டு பேர், ஒண்ணு நம்ம வலது புறத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஒண்ணு நம்ம இடது புறத்துல உட்கார்ந்து. இதான் வாழ்க்கை சீரழிக்கிறது. முக்கியமான விஷயத்தை கவனிக்கவே விடாது. இதான் சீரழிக்கிறதையா. இவர்களிடமிருந்து கவனமாக இருங்கள். இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், நீங்க எல்லாம் காதை முடிப்போங்க. நான் வந்து அடாலசன்ட் பிள்ளைங்க கிட்ட பேசுறேன். லவ் பண்ணாதீங்க. இந்த வயசுல பண்ணவே பண்ணாதன்னு சொல்ல மாட்டேன், பண்ணு. வாழ்க்கையில் மிக முக்கியமான அங்கம். ஆனால் இப்போ பண்ணாத, இது இல்ல வயசு. இன்னொரு விஷயம், இந்த வயசுல பண்ணவே பண்ணாத. லவ் பண்றப்ப பக்கத்துல உட்காராத, ரொம்ப இன்சர். வாழ்க்கை நாசமா போயிடுங்க. வடிவேல் சார் சொல்வார்ல, பிளட் சேம் பிளட்னு. காலையில சாயந்தரம் அதே விஷயத்த சொல்லிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருக்கணும் நாம. நான் கொஞ்சம் வில்லங்க பிடிச்சாள், குழைக்க தெரிஞ்சாள். நான் கிரவுண்ட்லயே இருப்பேன், லைப்ரரிலயும் இருப்பேன், பேச்சு போட்டிக்கும் போவோம், கோல போட்டிக்கும் போவோம். ரன்னிங் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் இருக்கு என்கிட்ட. அவ்வளவுக்கும் ஓடி போயிட்டு வருவேன் பாருங்க கிளாஸ் ரூம்ல, எங்க ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ல பாக்குறோம். ஓகே அப்படிங்களா? ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன், பயங்கர டென்ஷன். இந்த டென்ஷனுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கான ஒரே வேலை, யாராவது லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க பக்கத்துல போய் வந்துருவேன். அவளை பாட்டுக்கு பேச விடுவேன், அது பாட்டுக்கு பேசுமா அப்பா அப்படின்னு ரிலீவ் ஆயிட்டு வந்து முன்னால உட்காந்துருவேன். கேலி பொருளாக வாழ்க்கையில இருக்காதீங்க. மிக முக்கியமான விஷயத்த சொல்றேன். எனக்கு ஆக்சுவலா காலேஜ்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி இந்த ப்ரோக்ராம பாத்துட்டு இருப்பாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா அவங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, எல்லாம் ஃபேன்ஸ். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுங்க, எல்லாம் ஃபேன்ஸ் தான். அது என்ன தெரியுமாச்சு, எங்க +1 +2ல 9 பேர் நாங்க. நான் தான் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறேன், மத்ததெல்லாம் ஃபெயில். இதனால ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? முடிஞ்சா ஃபேன்ஸ உருவாக்கிக்கோ, யாருக்கும் ஃபேனா இருக்காது. ஃபேனா உருவாக்கிட்டா ஜெயிச்சிருவேன், ஃபேனா இருக்கிறேன்னா போட்டுருவேன். யாரையும் நீ வியந்தே பார்க்காத என் குழந்தைங்க. யாரா இருந்தாலும் சரி, அது ஜியாக இருந்தாலும் சரி, எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர்கள், MLA, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நடிகர்கள், நடிகர்களோட நிறுத்துறேன் நான். இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல, தயவு செய்து உங்க குழந்தைகிட்ட 2 கெட்ட வார்த்தை இங்க இருந்து சொல்றது இல்லை. ஒண்ணு, என்கிட்ட விளையாடாத, இன்னொன்னு என்கிட்ட நடிக்காத. ஏன்னா இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது. நடிச்சா எப்படி நடிக்கணும்? சம்பாதிக்கிற மாதிரி நடிக்கணும். விளையாண்டா எப்படி விளையாடணும்? விராட் கோலி மாதிரி விளையாடு. புரியுதா? எதுவாக இருந்தாலும் யாரையும் பார்த்து வியக்காதே. நீ வியக்க வியக்க என்ன ஆகும் என்றால் அவர்கள் வளர்ந்து கொண்டே போவார்கள், நீ வீழ்ச்சியாக கீழே தான் இருப்பாய். என்று நீ கீழே இருப்பாய். ஆம் 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 என்று அவர்கள் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கை மிக முக்கியமான ரகசியத்தை சொல்லி இருக்கிறேன். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் யாரோ சொன்னார்கள்,
இங்கதான் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யாரையாவது ரோல் மாடலா வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒருத்தங்க அப்படிதான் வந்து சொன்னாங்க, மேடம் நீங்க தான் மேடம் இவளுக்கு ரோல் மாடல், உங்கள மாதிரியே பேசணும் மேடம், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் தான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறேன், என்ன மாதிரி நீ ஏன் பேச போற, இந்த மாதிரி நீ பேசு. ஒரு ரகசியத்தை சொல்லவா, அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்க முடியாது. யாரோ ஒருவர் உயர்ந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களைப் போலவே நாம் வளர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பார்த்து வைத்துக்கொள் வாழ்க்கை. அவர்கள் உனக்கு கீழே வேலை செய்ய வைக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை உனக்கு வாய்ப்பை தரும். கவனம், வாழ்க்கையை மிக கவனமாக வைத்துக்கொள். பெண் குழந்தைகள் மீது எனக்கு சில கோபங்கள் உண்டு. ஆண் குழந்தைகளுடைய அந்த சில விஷயங்களை பார்த்து எனக்கு ஆச்சரியம் உண்டு. எப்படி இப்படி அதே அப்பா, ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க, நம்புற? ஏன் நம்புற? முதல்ல அந்த நம்பிக்கையை நிறுத்து. பெண்ணே, நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை எந்த ஆண் மகனுக்கும் தந்து விடாதே. அது உன் சுயமரியாதைக்கான விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். உன் அழகை குறித்து பேசுவதற்கு இங்க யாரும் தகுதியானவர்கள் கிடையாது. அப்படி பேசக்கூடிய ஏதோ ஒன்று வந்து சேரும், வாழ்க்கையில வந்து சேரும். கொஞ்சம் ஜாகிரதையா மட்டும் இரு. நான் ஒரு புத்தகத்தை படித்தேன், அது உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். சில முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்கின்றதற்கு முன்னால் கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் யோசிங்க. Have second opinion. உடனடியாக போய் அதற்குள் விழுவது என்பது மிக பிழையான விஷயம். Stay alert. எதுவாக இருந்தாலும் stay alert. ஆழமான சொன்னாங்க இல்லையா, கடவுள் பக்தியோ அல்லது இயற்கை மீது பாசமோ, அன்னை அப்பன் மீது மரியாதையோ அல்லது சுயத்தின் மீது, உயிரின் மீது ஆழமான தியானமோ கொண்டிருக்கின்றவர்களுக்கு நீங்கள் தவறான விஷயங்களை முன்னெடுக்கின்ற பொழுது அதை நீ செய்யாதே என்று சொல்லக்கூடிய ஒரு குரல் வந்து சேரும். அந்த குரலை நீ கவனப்படுத்திக்கொள். நான் இப்ப ஒரு புத்தகத்தை படிச்சேன், Why Brilliant People Choose a Wrong Persons in Life. மிக உயர்ந்த பிரில்லியண்டான பெண்கள் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப அழகான பணக்காரர்கள், வியாபாரி, திடீர் என்று சரிந்து போகிறார்கள். தவறான ஆட்களை தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். Why brilliant people choose a wrong person? Why? நான் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை போட்டுட்டு போறேன். ஏனென்றால் டேக்அவே மெசேஜ் ஏதாவது இருக்கணும்ல, வீட்டுல போய் தூங்கும் போது ஞாபகம் வரணும்ல, உனக்கு உன் மனசு அறுக்கணும், யோசிக்கணும். நான் சொன்ன எப்பவுமே நான் சொல்லுவேன், விதைகள் விதைக்கப்படுபவை. விதைத்தவர்கள் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை, அது முளைக்கும். பெற்றோர்கள் கவனம். நான் சொன்னா இந்த பிள்ளைக்கு புரியலன்றது மட்டும் சொல்லிடாதீங்க, புரியுது, விளங்கல, காலம் விளங்க வைத்து விடும். ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தைகளை, 17 வயசு 10 வயசுல சரின்னு சொன்னது 17 வயசுல தப்புன்னு தோணும். 17 வயசுல சரின்னு சொன்னது 25 வயசுல தப்புன்னு தோணும். 25 வயசுல இது இல்லைன்னா சாவுங்கிற மாதிரி மனசு சொல்லும். 40 வயசுல கடவுளே சிக்கிக்கிட்டேனேன்னு தோணும். அதனால் எப்பொழுதும் உன் வயதிற்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஹார்மோன்களுக்கான விஷயங்களுக்கு அடிபணிந்து விடாமல் கொஞ்சம் கவனமாக இரு என்பதற்காகத்தான் இதை நான் பெற்ற தாயாக சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப கவனமாய். மாதவிடாய் வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் உனக்கு மனநிலையில் சில குழப்பங்கள் வரும். அந்த நேரத்தில் உன்னுடைய கவனத்தை இறை வழிபாட்டிலோ, கல்வியிலோ, உடலை மிக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதிலோ, அமைதியான தியானத்தில் வைத்துக் கொள்வதிலோ செலுத்து. இட்ஸ் a biological problem. பெண்களுக்கு உண்டு, மூட் ஸ்விங் உண்டு, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் உண்டு. பாருங்க, நான் சொல்றேன், எப்பொழுது பிரில்லியண்டான பெண்கள் தவறான ஆண்களை தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள், மோசமானவர்களிடத்தில் போய் சிக்கிக் கொள்கிறார்கள். அதே போல்தான் ஆண்களும் மோசமான பெண்களிடத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். மிக உயர்ந்தவர்கள், மிக சாதாரணமானவர்களிடத்தில் ஏதோ ஒரு விஷயத்திற்காக சிக்கி சீரழிகிறார்கள். அது என்ன சைக்காலஜி அப்படிங்கறத மட்டும் சொல்றேன். வாய்ப்பு வாழ்க்கை உனக்கு தருகின்ற பொழுது பாத்துக்க. ஏன் தெரியுமா என் குழந்தையே, வாழ்க்கை எப்பொழுதும் வாய்ப்பை தான் தரும், உத்தரவாதத்தை அல்ல. கேரண்டியே கிடையாது எதுக்குமே. வாய்ப்பு தான் தரும். இதோ இந்த மேடையில் எனக்கு கிடைத்திருக்கிறது வாய்ப்பு தானே தவிர உத்தரவாதம் அல்ல. நல்லா பேசினா அது அடுத்த வாய்ப்பிற்கான உத்தரவாதமாக மாறக்கூடும். இதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதால் இது வாய்ப்பு மட்டும்தான், இது உத்தரவாதம் அல்ல. எப்படி பயன்படுத்துறேன், நான் வந்து இந்த ஜான்டிங் நினைக்கிறேன், மலேசியால இருக்கு, மேல மலை மேல ஒரு கான்பரன்ஸ்க்காக இங்க இருந்து கூப்பிட்டிருந்தாங்க என்ன தமிழ் பேசுறதுக்காக. இன்சூரன்ஸ் கம்பெனி போறேன். என்னுடைய செஷன் எப்பவோ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க வேலை எதுவாகவே இருக்கலாம். உங்கள் மீது கடவுள் அல்லது இயற்கை ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை தருகின்ற பொழுது அந்த சூழலில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். போற போக்கில் அந்த வார்த்தை உங்க காதுல விழும்.
மிஸ் பண்ணிடக்கூடாது. என்னுடைய செஷன் சாயந்தரம் 6 மணிக்கு. ஆனா நான் 3 மணிக்கு போய் உட்காந்துட்டேன் கான்பரன்ஸ்க்கு. என்னதான் பேசுறாங்க பாப்போமே. ஒருத்தர் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எப்படி விக்கிறது சொல்லி கொடுக்கிறார், மார்க்கெட்டிங். நான் சும்மா பார்வையாளரா நின்னு கேட்கிறேன். எப்பொழுதோ என் மனதில் இருக்கக்கூடிய சிக்கலுக்கான தீர்வு அந்த மார்க்கெட்டிங்ல அவர் சொல்லுவதிலிருந்து எனக்கு பிடிபடுகிறது. அது என்னுடைய சிக்கலுக்காக அவர் தீர்வு கொடுக்கல, அவர் ஏதோ பேசுறார். ஆனா அது என் சிக்கலுக்கான தீர்வாக வந்து சேர்கிறது. என்ன சொன்னார் தெரியுமா? ஆச்சரியப்பட்டு போவேன். நான் உறுதியா நினைக்கிறேன் யார் ஜி அவர்களே, இந்த வார்த்தை மட்டும் இந்த குழந்தைகளுக்கு புரிந்து போனால் ஒரு 100 பிள்ளைகளுடைய வாழ்க்கையாவது தப்பும். இத்தனை பிள்ளைகள்ல புரிஞ்சிருச்சுதான். அந்த காட்சியை சொல்ற. பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் இங்க ஒரு கேமரா இருக்கு, அதை ஆன் பண்ணி அது ஆஃப் ஆகி ரஸ்ட் ஆகி கிடக்குது. யாருமே அந்த கேமரா ஓபன் பண்ற புக்கே இல்லையா? படிச்சாதானே காட்சி விரியறதுக்கு. ஏற்கனவே இந்த கொல்லிக்கட்டையை முறைச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவனே காட்சிப்படுத்தி கொடுத்துறான். வெறும் அந்த காட்சியை தான் பாக்குறோமே தவிர நாம எங்க யோசிக்கிறோம். இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். ஐன்ஸ்டீன் காட்சிப்படுத்து. ஒரு பாம்பு, சரியான பாம்பு, காட்டு பாம்பு இப்படி இருக்கு, ரவுண்டு போட்டுட்டு உட்கார்ந்து நாகப்பாம்பு. ஒருத்தன் ஒரு காட்டு மனிதன், வேட்டைக்காரன், ஒரு கையில வந்து ஒரு ஷர்ட் போட்டிருக்கிறார், ஒரு ஸ்லாக் பேண்ட் போட்டிருக்கார். ரொம்ப சிம்பிளா இருக்க, வியர்வையால் நனைந்திருக்கிறது உடல். படித்த படிப்பு அறிவு எதுவும் பெரிய பணக்காரத்தன்மை எதுவும் இல்லை. ஒரு மிக சாதாரணமான குடியானவர். அவர் இப்படி வராருங்க. பாம்பு இப்படி முன்னால இருக்கு. நீ தெரிஞ்சுக்கோ, நான் சொல்றது காட்டு பாம்பு, நான் சொல்றது நாகப்பாம்பு. நீயும் நானும் வச்சுக்க, சரியா? You are very forceful, my dear children. அதனாலதான் அவங்களுக்கு எல்லாம் சிவன் பேரு, நமக்கு சக்தின்னு பேரு. அப்படி நிக்கிற அந்த பாம்பு. பாம்புடைய இயல்பு என்ன? ஒத்துறது இல்லை. டீச்சர் தானே, நல்ல லாங்குவேஜ் நோட் பண்ணிக்கிட்டாரு சேர்மன். அந்த பாம்பு இப்படி உட்கார்ந்துருக்கு. இவர் முன்னால போறாரு. முன்னால போனா அந்த பாம்பு என்ன பண்ணணும்? கொத்தணும் தானே. காட்சி இருக்குங்க, அந்த பாம்பு இப்படி இருக்குங்க, கம்பீரமா இருக்குங்க பாம்பு. போன ஆள் மெதுவா போறான், அந்த பாம்பு அப்படியே ஸ்டில் ஆகுதுங்க. ஸ்டில் ஸ்டாட்டிக்கா இருக்கு, அசையல, இப்படி நிக்குது. அவர் இன்னும் கொஞ்சம் கிட்ட வராருங்க, மிரளுதுங்க. பாம்பு மிரளுமா? பயப்படுதுங்க, அது மிரளுது. யாரு? நாகப்பாம்பு, காட்டுப்பாம்பு, பர்வீன் சுல்தானா, காயத்ரி, ரேவதி மிரளுது. அவன் கிட்ட வரான். கிட்ட வந்து உட்கார்ந்தாங்க. இன்னும் மிரளுதுங்க. அவன் என்ன பண்ண பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அத கிட்ட வந்துட்டு அது இப்படி 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 பாத்துருங்க. அவன் கிட்ட உட்கார்ந்து இந்த இடத்துலங்க நாகப்பாம்பனுடைய உச்சந்தலையில முத்தம் கொடுத்துட்டாங்க. முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். பாம்பு மிரண்டு விட்டா நிக்குது. அவன் அந்த பிரசன்டர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த பாம்பு தான் கிளைண்ட். அது மிரள்ற நேரத்திலேயே நம்ம பாலிசியை வித்துறணும். பாலிசியை விட்டதுதான் முத்தம் கொடுத்ததுன்னு அவர் பாயிண்ட பேசி முடிச்சுட்டாரு. இப்ப நான் என்ன பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டேன்? என் குழந்தைகள் என்ன பாயிண்ட புரிஞ்சுக்கணும்? நாம் பாம்புதான். நம்முடைய ஆற்றல் மிக வீரியமானதுதான். நமக்கு முன்னால் படை கூட நடுங்கும் தான். அத்தகைய ஆற்றல் மிகுந்த பெண்களாக நாம் இருந்தாலும் யாரோ ஒருத்தன் வந்து நம்மளை ஜெயிச்சுட்டு போயிடுறானே, இந்த வயசுல ஏமாத்திட்டு போயிடுறாங்க. எப்படி அந்த கைத்தட்டல் எல்லாம் கவனம் வச்சுக்கோங்க, காட்டி கொடுத்துக்காதீங்க, மனசுல வச்சுக்கோங்க, அமைதியா கேளுங்க. என்ன தெரியுமாச்சு? அதை போட்டு காட்டாங்க என்ன நடந்ததுன்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க என் குழந்தைகளை, உங்கள் மீது நான் பேரன்பு வைத்திருக்கிறேன். அதனால்தான் என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத இந்த காலத்தை, மணித்துளிகளை, என் எனர்ஜியை உங்களுக்கு நான் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறேன். இவர்கள் கொடுக்கின்ற புகழுக்காகவும் பணத்துக்காகவும் இல்லை என் பேச்சு, அது என் நேரத்திற்காக. என் பேச்சிற்காக யாரும் காசு கொடுத்து விட முடியாது, யாரும் அதற்கான விஷயங்களை செய்து விட முடியாது. உங்கள் மீது பேரன்பு கொண்டு இதை நான் சொல்லுகிறேன். கவனம். எப்படி அந்த பாம்பு மிரண்டது? அவன் என்ன செஞ்சான்? அவன் என்ன செய்யறான்? அவன் வீட்டுக்கு வந்து நான் போட்டு பார்த்தேன். அவர்கிட்ட நான் வெப்சைட் வாங்கி அந்த வீடியோவை போட்டு பார்த்தேன். அவன் என்ன செய்யறான்? கிட்ட வரும்போது 2 விரல அசைக்கிறான். அது ஆளை பார்க்கல, ஏதோ அசைதேன்னு பாக்குது. அவன் கிட்ட வரும்போது கால அசைக்கிறான். அவன் கால அசைக்கிறதே பாக்குது. இப்படி பாத்துட்டு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான்.
அப்படி என்றால் என்ன நடக்கிறது? Why brilliant people choose the wrong persons என்றால் உங்கள் கவனத்தை அவர்கள் வேறு புறத்தில் திருப்பி உங்களை அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். நீங்கள் முழுமையான கவனத்தில் இருக்கின்ற பொழுது யாரும் உங்களை நெருங்க முடியாது என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு முறைதான் வாய்ப்பை தரும். You cannot step the river twice. என் வாழ்க்கையை நான் ஒரு PT டீச்சரா ஆரம்பிச்சேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆர்வம் கொண்ட ஒரு பெண். இதுவரைக்கும் நான் 582 பரிசு வாங்கியிருக்கேன். அந்த 500 பரிசுகள்ல 180 ஸ்போர்ட்ஸ்ல வாங்கினேன். நல்லா ஓடுவேன். பயங்கரமா ஓடுறாள். நான் இப்படி யோசிக்கிறேன், இவ்வளவாக இருந்த நான் இன்றிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பள்ளிக்கூடத்தில் PT டீச்சரா தான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். 15-20 ஆண்டுகளுக்குள் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய SIET என்கின்ற புகழ் பெற்ற, இப்பொழுது NACல நாங்க A++ வாங்கியிருக்கோம். இப்போ போன மாசம் நாங்க 4th சர்க்கிள் போனோம். 4th சர்க்கிள்ல A++ வாங்கியிருக்கோம். 3.58. மிக உன்னதமான ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன். என் கையில ஒரு பேனா இருக்கு குழந்தைகள். உங்க எல்லாருக்குமே நான் இன்னைக்கு சவால் விட்டு என் உள்நோக்கத்தை சொல்லி, என் அரசியலை சொல்லிவிட்டு என் பேச்சிற்குள் நான் நுழைகிறேன். என்கிட்ட அந்த கிரீன் பென் அவ்வளவு சீக்கிரமா வரல. என்னுடைய பென் கிரீன் இங்க் ஊத்திய பென். உங்களுக்கு அட்டஸ்டேஷன்ல நான் போடலாம். என்கிட்ட PhD பண்ற ஒரு பெண் இதோ 15ஆம் தேதி சப்மிட் பண்ண போறாங்க. என்னுடைய பேனாவில் இருக்கக்கூடிய அந்த இங்குக்கு கொஞ்சம் பவர் அதிகம். கிரீன் இங்க் பேனா 5 வருஷம் எடுத்துக்கலாம். இன்னில இருந்து 10 வருஷம் எடுத்துக்கலாம். 10 வருஷம் கொடுக்கிறேன் உங்களுக்கு. நான் 15 ஆண்டு காலமாக என்னிடத்தில் வெறும் பிளாக் அண்ட் ப்ளூ இருந்தது, அப்புறமா ரெட் வந்தது, இப்போ கிரீன் பென்னோட நான் இருக்கிறேன். இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்குள் அந்த பேனாவின் மையினுடைய அதிகாரம் இன்னும் வளரக்கூடும். என் வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். இந்த உலகத்துல ஒரு ஃபைல் இருக்கு, அதே மாதிரி ஒரு கிரீன் பென் இருக்கு. இந்த ஃபைல்ல கையெழுத்து போடுறதுக்காக அந்த கிரீன் பென் தயாரா இருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறமா நீயும் நானும் சந்திச்சுக்குவோம். யார் கையில ஃபைல் இருக்கு, யார் கையில பென் இருக்குன்னு பாத்துக்கலாமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஏனென்றால் நான் ஆசிரியை. என் கையில் ஃபைலும் உன் கையில் அந்த கிரீன் பெனாவும் இருக்க வேண்டும். எப்பொழுது தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, கல்வியிலே பின்தங்கிய என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் வாழக்கூடிய பெண்கள் கல்விக்காக இப்படி 100 கணக்கில் 1000 கணக்கில் சேர்ந்து இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வெளிச்சத்திற்கான பாதைக்கான விதை தூவப்பட்டிருப்பதாக நான் நம்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான்.